ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூஸ்டே மார்னிங்லேருந்து இந்த vlog வந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. vlog கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரிக் எக் பாய்லர் வந்து என்னோட டைமை ரொம்ப சேவ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாங்க. முட்டையை நம்ம வந்து அடுப்புக்கு முன்னாடி நின்றுட்டு வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய டைமை வந்து ரொம்பவுமே சேவ் பண்ணுது. நம்ம நார்மலாக எக்கை வச்சு விட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதுங்க. அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாயில் ஆனதுக்கப்புறம் கட் ஆயிரும். இதில் எக் பவுச்சிங்கும் பண்ணிக்கலாம். இது ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. டியூஸ்டே மார்னிங் வந்து எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு. திடீர்னு நைட்டு வந்து கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சுங்க. அதனால் வந்து எந்திரிக்கிறதுக்கு நானும் வந்து லேட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் மணியும் வந்து அந்த அன்னைக்கு ரெஸ்ட்டு. ஸோ வந்து தம்பி பாப்பாவுக்கு மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஏதோ ஒன்று ரெடி பண்ணி டிஃபனுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் ஸ்லோவாகவே எந்திரிச்சேன். நான் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தம்பியும் பாப்பாவையும் வந்து எழுப்பியே விட்டேன். ரித்வினும் அவரும் வந்து இப்போல்லாம் 5:45க்கெல்லாம் அவர் வீட்டிலேருந்து டியூட்டி கிளம்புற அன்னைக்கு காலையில் வந்து வாக்கிங்க்கு வந்து போகிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம ஊர் பக்கத்தில் வந்து வந்துட்டாங்க. அந்த அண்ணா அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மணியும் ரித்வினை வந்து கூட்டிகிட்டு வந்து கிரவுண்டுக்கு போய் கொஞ்சம் வந்து பழக்கிறாரு. அங்கே வந்து சும்மா மைல்டாக வந்து ஒரு ஜாக்கிங், அது கூட அவங்க பசங்க வந்து சிலம்பம் குச்சியெல்லாம் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. சரி, இவனுக்கும் அந்த கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மணி வந்து ரித்வின்காக வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இன்றைக்கி ஆக்சுவலாக அவர் டியூட்டி முடிச்சு ரெஸ்ட் வீட்டுக்கு தான் வருவார். அதனால் வந்து கொஞ்சம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன். ஒரு நாள் நல்ல தூக்கமாக இருக்கும், ஒரு நாள் வந்து ஒரு 5:45க்கெலாம் எழுப்பி விட்டுருவேன். சூப்பர் சா. பிள்ளைங்களையும் ஒரு பக்கம் வந்து எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் ஒரு பக்கம் வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து டியூஸ்டே அப்படின்றனால ரித்வின் அவங்க ஸ்கூலில் வந்து சுண்டல் வந்து கொடுத்து விடணும். இப்போல்லாம் ரித்வின் அவங்க ஸ்கூலில் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து அவங்க சொல்கிறபடி தான் கொடுத்து விடணும் அப்படின்ற மாதிரி. ஸ்நாக்ஸு நம்ம மறந்தாப்படி செய்யாமல் விட்டோம் அப்படின்னம்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்றதுக்கு நாட் அலோடு போல். அதனால் தம்பிக்கு வந்து சுண்டல் வந்து வேக வச்சிட்ருக்கேன். அதை வந்து 2 விசில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் குக்கர்லேயே இந்த வாட்டி வந்து வச்சு விட்டாச்சு. குழம்புக்கு சும்மா பேருக்கு ஒரு 4 சுண்டல் மட்டும் குழம்புல போட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சு எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரித்வினை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பழக்கங்கள்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா சுண்டலோ பச்சைப்பயிரோ நம்ம வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட சாப்பிடவே மாட்டான். பட் இன்றைக்கி ஸ்கூலில் அப்படிங்கிறனால வந்து வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவான். நமக்கும் கொஞ்சம் மனசு திருப்தியாகவே இருக்கும். ஸோ வந்து சுண்டல் குழம்புக்கான வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் எடுத்து வச்சுட்டு தனியாக வந்து புளியும் எடுத்து ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த புளி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வாங்கினது. எனக்கு புளி அவ்வளோ சீக்கிரம் தீராது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரசம் மேக்ஸிமம் வந்து அம்மா வச்சு கொடுத்துருவாங்க. அதனால தான் புளி மட்டும் வந்து பழசாக நம்ம வந்து இப்போ ஒரு மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். டிஃபன் பாக்ஸ்க்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களை எல்லாமே ஃப்ரெஷ் ஆக்கி விட்டாச்சு. மகிழினிக்கு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்புறக்குள்ளே வந்து வீட்டில் ஒரு சண்டை வந்துருச்சுங்க. என்னென்னா போன வருஷத்தோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ரித்வின்னு சொல்ல, எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கியே கொடுக்கல அப்படின்னு சொல்லி மகிழினி ஆரம்பிக்க. ஸோ 2 பேர்த்தோட ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் பிடிங்கி வச்சுட்டு நான் வேறையில் வந்து போட்டு கொடுத்தேன். மகிழினிக்கு 5 நாளைக்கு 5 ட்ரெஸ் அப்படின்றது ஒவ்வொரு நாளைக்கு வித்தியாசமாக எனக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக தெரியுறா. ஸோ அந்த வேன்லாம் பிள்ளைங்களை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் நானும் வீட்டில் வந்து என்னோடய ஒர்க்கையும் முடிச்சுட்டு மேலே மகிழினி கிட்ஸ் வேருக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தேன். பேக் டு ரொட்டீன். என்னோடய ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதிகபட்சம் ஒரு 10-10:30க்கெலாம் வந்து கிளம்பிடுவேன். இப்போல்லாம் வந்து கொரியர் வந்து நம்மளே வந்து இங்கேயே வந்து நம்பர்லாம் வந்து புக் பண்ணி வந்து அனுப்புகிறோம். ஸோ வந்து ட்ராக்கிங் நம்பர் இமீடியட்டாக வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் எஸ்டி கொரியர் நம்ம இன்றைக்கி அனுப்பணும் அப்படின்னா ட்ராக்கிங் வந்து நாளைக்கு ஈவினிங் தான் வந்து கைக்கு வந்து சேரும். பட் இப்போ வந்து ட்ராக்கிங் ஸ்லிப் நம்மக்கிட்ட கொடுத்தனால நம்மளே வந்து புக் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அனுப்பியாச்சு. ஈவினிங்க்கு மேலே வந்து சின்ன மாமியார் எங்கள் சின்ன அத்தை வந்து தோட்டத்தில் வந்து இளநீ வந்து மழை பெஞ்சனால இளநீ நிறைய கீழே விழுந்துருச்சு, வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் சிஓடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பஸ்ஸில் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க. கையோடு வந்து கொடுத்துட்டு நானும் அவரும் வந்து இப்போ கிளம்பிட்டோம். ரித்வின் வந்து முடிச்சு தான் இருந்தான். வரியாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் மணி மட்டும் வந்து கிளம்பிட்டோம். தோட்டத்துக்குமே போய் வந்து ஒரு 10 டேஸே இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து அந்த மாங்காய் பெட்டி போடையில் வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து மாங்காய் எதுவும் பிடுங்கலை. மணி வந்து அங்கே சின்ன அத்தை அவங்க தோட்டத்தில் வந்து கொஞ்சம் சோலார் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தார். நானும் வந்து எங்கள் தோட்டத்துக்குள்ள வந்து அந்த சோலார்லாம் எடுத்து விட்டுட்டு அம்மா கொஞ்சம் முருங்கைத்தலை இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. கையோட வந்து பறிச்சுட்டு மாம்பழம் வந்து பழுக்க போட்டிருந்தா அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன்.
சோலார் கரெக்டாக போட்டோன்னா என்னன்ற சந்தேகம் வந்துருச்சு. அதனால் மணி உள்ளே போய் செக் பண்ணுறாரு. நான் தான் போட்டேன்ற நம்பிக்கையே இல்லை. இது ஃபுல்லாக நெல்லிக்காய், இது ஃபுல்லாக சப்போட்டா. அவ்வளோதான் இருந்துச்சு. அன்றைக்கி நிறையா இருந்துச்சு. இப்போ நெல் சோடா எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு வந்தோடனே வந்து அந்த இளநியெல்லாம் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வெட்டினோம். மகிழினி தூங்கி எந்திரிச்சிட்டா, பாப்பா உனக்கு இளநீ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டனால எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த தேங்காய் மட்டும் தின்னுட்டுருக்கா. இளநீ வந்து லைட்டாக உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நான் ஒரு இளநீ குடிச்சு பார்க்குறேன் பாப்பா, அப்பா உடச்சி தர சொல்லு பாப்பா, நீ சொன்னால் தான் கேட்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்களும் இளநீலாம் உடச்சிட்டு இருந்தோம். அந்த கேப்புக்குள்ளே மகிழினி ஒரு சரியான சம்பவம் பண்ணிட்டா. சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த செயின் ட்ராக் அந்த இது இருக்குல்ல, அதில் வந்து கையை தெரியாமல் உள்ளே வச்சுட்டு அவளே சுற்றிக்கிட்டா. கை நல்லா லாக் ஆயிடுச்சு. அதை தான் வலிக்குது, எப்படி பாப்பா வச்சு சுற்றுனேன் அப்படின்னு சொல்லி கதை கேட்டுட்ருக்கேன். அதை தான் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. காலையில் வச்ச சுண்டல் குழம்பு பேலன்ஸ் இருந்துச்சுங்க. அது கூட கையோட வந்து தோசை ஊற்றிட்டு சுண்டல் குழம்பு தேங்காய் சட்னி வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மகிழினி வந்து அந்த பொட்டுக்கடலை தேங்காய் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சட்னி வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன். சாதமும் லைட்டாக கொஞ்சமாக பேலன்ஸ் இருந்துச்சு. சரி வந்து சாதத்து கூட எப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்போ? ஆமாம், முந்தா நேற்று. எப்போ பாப்பா பிளாக் தண்டர் போனோம்? என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? அதுதான் சொல்லி கொடுத்தாங்களா? திருக்குறள்லாம் சொல்லி தரலையா? எங்க திருக்குறள் சொல்லு சொல்லு. ப்ரீகேஜி தான் திருக்குறள் படிக்கணுமா? ஏன் எல்கேஜியில் படிக்கக்கூடாதா? எல்லா கிளாஸுக்கும் வரும் திருக்குறள். ப்ரீகேஜி தான் படிக்கணும்னு இல்லை. யார் சொன்னா அப்படியே? சரிங்க, ப்ரீகேஜியில் படிச்சிருப்பா, சொல்லு பாப்பா ஞாபகப்படுத்தி. நீ சொல்ற பாப்பா. முதற்றே உலகு. அவன் ஃபர்ஸ்ட் சொல்லலையா? அவன் தெரிஞ்சதை சொன்னான். சரி இப்போ நீ சொல்லு பாப்போம். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லு. மாற்றி மாற்றி சண்டை வந்துருச்சுங்க. அவனை மட்டும் நீ தங்க பையன்னு சொல்கிற, என்ன சொல்ல மாட்டேங்கிற, அவனை மட்டும் ஃபஸ்ட்டு திருக்குறள் கேட்குற அப்படின்னு சொல்லி ஸோ வந்து சமாதானம் பண்ணி வச்சுட்டு 2 பேருமே யார் ஃபஸ்ட் சாப்பிட்றீங்களோ அவங்க தான் என் தங்கப்பிள்ள அப்படின்னு சொன்னனால வேகமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.